हरिः ओम् हरिः ओम् अग्निमीले पुरोहितम् यज्ञस्य देव मृत्विजम् होतारम् रत्न धातमम् हरिः ओम् हरिः ओम् इषेत्वा ऊर्जेत्वा उभायवस्तः देवो वः सविता प्रार्पयतु श्रेष्ठधमाय कर्मणे हरिः ओम् अग्नहायाहि भीतये गृणाणः हव्यतादये निहोदासस्ति परिगिषि हरिः ओम् सन्नो देवी अभिष्टये आपो भवन्तु भीतये संयोः अभिस्रवन्धुनः ओम् ब्रह्मसन्धत्तम् तन्मे जिन्वतम् क्षत्रगम् सन्धत्तम् तन्मे जिन्वतम् इषगुम् सन्धत्तम् तान्मे जिन्वतम् सीक्षाम् व्याख्या श्यामः वर्णस्वरः मात्राफलम् सामसन्धानः इत्युक्तः सीक्षाम् ध्यायः सह नौ व्यसः सह नौ ब्रह्मवर्चसम् अथात संहिताया उपनिषतम् व्याख्या श्यामः मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव अतिथिदेवो भव सत्यम् वद धर्मम् चर आचार्याय प्रियन्धनमा कृत्य प्रजादन्दम् मा व्यवसेस्तिः सत्संयो रावृणीमहे गातुम् यज्ञाय गातुम् यज्ञपतये दैवैः स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वम् जिगातु भेषजम् कन्नोऽस्तु द्विपते सञ्चतुष्पते ॐ साम् तिस्सान्तिः भद्रम् कर्णेभिः शृणुयाम देवाः भद्रम् पश्ये माक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुवागुम् सस्तनूभिः व्यसेम देवहितम् यतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नः ताक्षः हरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ साम् तिस्सान्तिः ऐ उन् ऋलुक् ऐ ओम् ऐ औच हयवरट् खा छा छडतौ सषर् हल् इति माहेश्वराणि सूत्राणि ॐ नमो नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् ॐ नमः शिवाय त्र्यम्बकम् यजामहे सुगन्धिम् पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योः मृक्षीय मा अमृतात् ॐ नमो ब्रह्मणे नमोऽस्तु अग्नये नमः पृथिव्यै नमः ओषधीभ्यः नमो वाचे नमः वाचस्पतये नमो विष्णवे बृहते करोमि ब्राह्मणाः सन्तु निर्भयाः लोकाः समस्ता सुखिनो भवन्तु सर्वे जनाः सुखिनो भवन्तु ॐ शान्तिः हरिः ओम् இதுவரைக்கும் வேதாரம்பணம் பேரு 4 வேதத்திலும் சில வேதத்துல வரியும் சில வேதத்துல அக்ஷரம்னா எழுத்தும் இதெல்லாம் சொல்லி 4 வேதம் பூர்த்தி பண்ணியாச்சு
இதுக்கப்புறம் காயேன வாசான் 2 அக்ஷயம் எடுத்துக்க வேண்டியது. வலது கையில ஒரு ஜலம் விட்டுண்டு மந்திரம் முடிஞ்சனே பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும் எல்லாத்தையுமே. காயேன வாசா மனசா இந்திரியர்வாம் புத்தியாத்மனாபாம் பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை மஜா அனுஷ்டித ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாயாம் அத்யாய உபாகர்மாங்க வேதாரம்பணாக்கியம் கர்மா. ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து கிருஷ்ணார்ப்பணமஸ்து சிவார்ப்பணமஸ்து. ஓம் தத்சத். அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு ஏதாவது முடிஞ்ச ஏதாவது தட்சிணை வச்சுட்டு குரு நினைச்சுட்டு அந்த தட்சிணை எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஆச்சாரியனை பார்த்து அவரை கொடுத்துக்கலாம். இரண்ய கர்ப்ப ஜலம் விடுங்க. கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் பிபாவசோ அனந்த புண்ணிய பலதம் அதசாந்திம் பிரியஸ்சமே மந்திர சத்குண்யம் மந்திர பலிதம் ஆச்சாரியாய குரவே துப்யமஹம் சம்பிரததே நமமா. ஓம் தத்சத். இந்த ஆவணி ஆகட்டும் பொதுவான எல்லாம் சேர்ந்த மாதிரி போட்டுனாலும் சரி, ஆத்திலே போட்டுனாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் ஒரு ஆர்த்தி எடுக்க சொல்லுங்க. அண்ணா ஸ்ரீகள் இருப்பா முன்மடி கூப்பிட்டு 2 பேரும் ஆர்த்தி எடுங்க. எடுத்து ஆர்த்தி எடுத்துட்டு வாசல்ல கொண்டு திருஷ்டிக்கு பெரிய ஆளுது அப்படின்னா கோவில் ஏதாவது ஒரு இடத்துல போட்டுப்பா. வர வழியில எல்லாம் அங்கேயே ஒரு ஆர்த்தி எடுப்பா. அப்புறம் ஆத்துக்கு வந்து வாசல்ல ஆர்த்தி எடுத்து அழைக்கிறது வழக்கம் வருது. இருந்தாலும் இங்க அங்கேயே போட்டுனாலும் ஆத்திலேயே போட்டுனாலும் இங்க ஆர்த்தி எடுத்து வாசல்ல ஆர்த்தி கொட்ட சொல்லுங்க. பெரியவாள் நமஸ்காரம் பண்ணுங்க. சின்ன குழந்தையெல்லாம் அக்ஷய போடுங்க. இது வரைக்கும் சூக்ஷமா இந்த காலத்து வந்த மாதிரி கொஞ்சம் சுருக்கி சொல்லியிருக்கேன். இது விரிவா பண்ணிக்கணும்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டியது. முக்கியமா அந்த ஆவணி ஆவட்டத்தை விடாத பண்றதுக்கு முக்கியமா பெரியவா அனுகிரகத்துல இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கு. பெரியவா ஆசீர்வாதத்திலும் குலதேவத ஆசீர்வாதம் பெரியவங்களுடைய அனுகிரகத்துல பரம சிரேசா சௌக்கியமா சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்குன்னு ஆச்சாரிய சுவாமி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.